என்ன கேள்வி GTA சாரி மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஃபோன் கேமரா வந்து கீழே போகுது. ஃபோன் கேமரா ஸ்டாண்டு வச்சுருந்து கீழே போகுது. ஓகே நாங்கள் விளையாட போகிற கேம் வந்து GTA கேம். ஓகே இப்போ நாங்கள் குதிரை வச்சுருக்கேன். குதிரை தான் வச்சேன். அது மேலே உங்களுக்கு GTA கேம் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரிக்ஸு நான் அனுப்பி விட்றேன். கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி விடுங்க. GTA ட்ரிக்ஸ் வேணும். ஓகே அதர்ஸ் உங்களுக்கு இந்த GTA ட்ரிக்ஸுங்க. அதுக்கப்புறம் என்னது அது பேர் என்ன சொல்லுவாங்களே, அது இந்த கோடு அதுங்கெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போட்டு வரேன். இதுதான் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும் ஃபார் GTA. ஓகே இதுலேயே உங்களுக்கு ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன். அதை கேளுங்க. கேட்டு அந்த மித்தை கேளுங்க. ஓகே சரியாக நேராக எங்கே போகிறீங்கன்னா அந்த இப்படி சொல்லுவாங்க, மறந்தே போச்சு. எல்லாம் மறக்குது தான், அதெல்லாம் அப்படி தான். ஆனால் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் புரியுது. குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அது வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போக சொல்கிறேன். ஏன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்தினீங்கன்னா குதிரை பாய் வந்து பாருங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னாவே குதிரை பாயும். ஏன்னா நேற்று நைட் முழுக்க நான் வந்து விளாண்டு என்ன வீடியோ போடணும் யோசிச்சு சரியாக ஒரு 12 மணி இருக்கும். அப்புறம்தான் இந்த GTA வீடியோ போடவே இல்லையே. இந்த GTA வீடியோ நாளைக்கு சரி ஃபஸ்ட் டைம் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த GTA வீடியோவை போட்டேன். சரியா இப்போ நான் அந்த மித்துக்கு வந்துடுறேன். நான் குதிரையில் போகிறனால கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணுறதுக்கு இயலாது, ஏன்னா வந்து வீடியோஸில் தான் செய்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ண இயலாது. இப்போ நான் என்ன போகிறேன்னா சரியா அது குதிரை தான் தேவை நான் போகிறதுக்கு. சரியா நான் எங்கே போகிறேன்னா அப்படியே நீங்கள் உங்களோட வீட்டுக்கிட்ட வாங்க. உங்களோட இப்போ ஸ்டார்டிங்கில் ஆன் பண்ணிங்கன்னா அவங்களோட வீடு வரும். அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு குதிரை எடுங்க. சரியா குதிரையை எடுத்துட்டு என்ன செய்ய, குதிரையை எடுத்துகிட்டு நீங்கள் நேராக அப்படியே வீட்டுக்கு நேராக போனீங்கன்னா பீச்சையும் தாண்டி போகணும். பீச்சையும் தாண்டி போங்க. அப்படி அந்த பீச்சையும் தாண்டி போகணும். பீச்சை தாண்டி தான் போகணும். சரி கைஸ், நான் இதுலேருந்து இறங்கிட்டு பைக்கில் போயிட்டு அங்கே வேணா குதிரை எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பைக் எடுக்க போகிறேன்? நீ அயபுசாவோட சீட் கோடை சொல்லுங்க. அதனால் அயபுசாவோட சீட் கோட் 7000. ஓகே அதுதான் அயபுசாவோட சீட் கோட். பார்த்தீங்களா, அயபுசா பார்த்தீங்களா, இது பார்த்தாலே எனக்கு அயபுசா 7 சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 7000 தான் அயபுசாவோட சீட் கோட். ஓகே கைஸ், சரியா அயபுசா எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியாக நேராக போனீங்கன்னா
ஒரு டேர்ன் ஒன்று வரும், அந்த டேர்னில் திரும்பிக்கோங்க. அந்த டேர்னில் திரும்பி அப்படியே நேரம் எனக்கே மறந்துட்டு நானே சரியாக போகிறேன்னா இல்லையா போகிறேன்னானே தெரியல. ஓகே சரியாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். நினச்சிக்கிட்டு போ. அடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓகே அப்படியே வந்துட்டு அப்படியே திரும்ப சரியா நேரம் போனோன்னா டேர்னிங் இப்போ திரும்பி அப்படியே இங்கிட்டு போகும். சரியா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ரயில்வே அந்த டேர்னிங் வழியால் போங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தோன்னா அந்த டேர்னிங் ஒன்று இருக்கும், இந்த டேர்னிங் வழியால் போங்க. நான் ஜம்ப் அடிக்கிறேன், ஜம்பெல்லாம் அடிக்கிறதே இல்லை, சும்மா நீங்கள் போனீங்கனாலே ட்ரிக் மாதிரி தான் இருக்கும். நான் ஜம்ப் அடிக்கிற மாதிரி அடிச்சு நீங்காரி விளாண்டுக்காரி நீ செத்துடுவாங்க. அப்படி நீங்கள் ஜம்ப் அடிச்சு பைக் அங்கே கிடக்குது. சரியா டைனோசர் இருக்க அடுத்துக்கிட்டு அடுத்துக்குள்ள சரி டைனோசர் இருக்க இடமும் பார்த்தீங்கன்னா சொல்கிறபடி பார்த்தா டைனோசர் இருக்க இடமும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தான். போச்சுடா செத்துட்டேன். கைஸ் செத்துட்டான்டா, செத்துட்டான்டா. ஓகே கைஸ் செத்துட்டேன் கைஸ். என்ன பண்ணணும் போயிட்டு சரியாக இந்த மூடு சரியா அந்த மூடு போயிட்டீங்கன்னா உங்களோட வீடு கிட்டால பெரிய ரேம்ப் ஒன்று இருக்கும்ல, அந்த ரேம்புக்கு போயிடும். சரியா இந்த ரேம்புக்கு போகணும். கேமராவே தான் இந்த ரேம்புக்கு போகணும். அப்படியே போக அந்த ரேம்பு இது அப்படியே உச்சிலேருந்து இது என்ன காரணம் திருப்பி சாவத்தான் போகிறேன் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி சாவத்தான் போகிறேன். ஓகே அப்பப்போ கேமரா கொஞ்சம் இது மாதிரி ஆகும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எனக்கு கேமரா மேனே இல்லை, நான் தான் எடுத்து கேமராவும் இல்லை, ஃபோனில் தான் போடுறேன். ஃபோனுங்களில் தான் வீடியோவே நான் போடுறேன். ஸ்டாண்டு வச்சு ஃபோனில் வீடியோ விழுந்துட்டேன். போச்சு செத்த சேகரி ஏற்கனவே கைஸ் இந்த ஜிடிஏ கேமே வேணாம் கைஸ். அடுத்த இந்த கேம் விளையாடலாம் கைஸ். நீங்கள் என்ன சொல்ல இந்த கேம் மிஸ்டர் மீட்டில் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜிடிஏ பாதி போட்டோமா, அது போர் அடிச்சிச்சு, எனக்கு போர் மாதிரி ஆகிட்டு. ஸோ தட் வாஸ் நான் என்ன போட போகிறேன்னா பேர் என்னது மிஸ்டர் மீட் தான். ஓகே போயிட்டேன்.
கேமராவில் ஃப்ளாஷ் போட்டுக்காங்க. நானே விளாடுறேன். நைட் மேர் போட்டிருக்கேன். அது வந்து நைட் மேர் போடணும். இந்த ஃப்ளாஷ் ஃபேஸ் இறங்கினாலும் பரவாயில்ல. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நைட் மேர் போட்டேன். கைஸ் 2 ஃபோன் ஏதாச்சும் ஒன்று இருந்தது கைஸ். ஸ்டாண்ட் ஒன்று கே அது ஒன்று பெண்ணை தான் காப்பாற்ற. இந்த கேர்ள் ஒருத்தவங்க அடைச்சி வச்சிருப்பான்ல, அவளை தான் காப்பாற்ற போகிறான். அவளை தவிர ஓகே. என்ன கைஸ் மிஸ்டர் மீட்டே காணும். மீட் வா மீட், மீட் வா மீட், மீட் வா மீட் 3 கதையை சொல்லிட்டு. I got you. Oh my god, guys, just a miss guys. Letty avladhaan. போங்க கைஸ், என்ன போய் பாய் கைஸ். ஓகே, அடுத்தது எப்போ போடணும்னு சொல்லுங்க. ஓகேயா, அடுத்த வீடியோ எப்போ போடணும்னு சொல்லுங்கள். அப்போ நான் போட்டு விட்றேன். ஓகே பாய்.